சின்ன வயசுல நம்ம எல்லாருமே போக்கிமான்ஸ கண்டிப்பா பார்த்துருப்போம். அதுல இருக்கிற போக்கிமான்ஸ் எல்லாம் பார்த்து, இது மாதிரி நிஜமா இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும்னு கனவு கண்ட காலம்லாம் நெறையா இருக்கு. ஆனா, காலம் போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்களோட கான்செப்ட் ஆர்ட்ட வச்சு தான் இந்த போக்கிமான்ஸே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. போக்கிமான்ஸ என்ன மாரி வெறித்தனமா பார்த்தவங்களுக்கு, அதுல இருக்கிற எல்லா போக்கிமான்ஸுமே மோஸ்ட்டா தெரிஞ்சிருக்கும். அதுல ரிலிகன்த்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான வாட்டர் டைப் போக்கிமான் இருக்குல்ல, அதுங்களோட கான்செப்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு அற்புதமான மீன் இனத்த சேர்ந்தது. இந்த மீன் இனங்கள லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்றாங்க. எப்படி ரிலிகன்த்ன்னு அதுக்கு பேர் வச்சாங்களோ, அதோட உண்மையான பேர் சிலிகந்த். 65 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லப்பட்ட உயிரினம் 1938ல திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம், இதுங்கலாம் ரொம்ப ரேரா இருக்கிறதுனால, என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ்ன்னு இதுங்கள சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதுங்கலாம் லோப் ஃபின்னட் ஃபிஷ்ஷஸ சேர்ந்ததுங்க. இந்த லோப் ஃபின்னட் ஃபிஷ்ஷஸ்லாம் ஏன்ஷியன்ட் குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் இதுங்களோட ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா, மஸ்குலரா போன்ஸால சப்போர்ட் ஆகியிருக்கும். இந்த வகையான மீனினங்கள் தான் தண்ணீலருந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலத்துக்கு வந்து ஆம்பிபியன்ஸா எவால்வ் ஆகி, அந்த ஆம்பிபியன்ஸ்லேருந்து ரெப்டைல்ஸா எவால்வ் ஆகி, அந்த ரெப்டைல்ஸ்லேருந்து பறவைகளா உருவாகி, அதுக்கப்புறம் பாலூட்டிகளா உருவாகி, இப்போ நம்பளா இருக்கோம். சரி, இப்போ கதைக்கு வருவோம். இதுங்களோட மண்டையோட சைஸ்ல 1லேருந்து 2% தான் இதுங்களோட மூளை கவர் ஆகியிருக்குங்க. இதுங்கெல்லாம் ரோஸ்டல் ஆர்கன்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஆர்கன யூஸ் பண்ணி, தண்ணீல ப்ரே ஃபிஷஸால ப்ரொடியூஸ் பண்ணப்படுற வீக் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ டிடெக்ட் பண்ணுதுங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் இதுங்க அப்சைட் டவுனா ப்ரேவ தேடுறதுக்காக ஸ்விம் பண்ணுதுங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் பார்த்துருக்காங்க. ஒரு அன்யூசுவல் பிஹேவியரா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம இதுங்கெல்லாம் ஒரு ஸ்லோ ஸ்விம்மிங் ஃபிஷஸ். இதுங்க மேல இருக்கிற ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்துவமா இருக்குன்னு சொல்றாங்க. 500லேருந்து 2300 அடி ஆழம் கீழ சூரிய வெளிச்சமே அவ்வளவா படாத இடத்துல தான் இதுங்க உயிர் வாழுதுங்க. இதுங்களோட கர்ப்ப காலத்த ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கெஸ்டேஷன் பீரியட்ன்னு சொல்றாங்க. பிகாஸ் 5 வருஷம் வரைக்கும் இதுங்க பிரெக்னன்ட்டா இருக்குங்க. இதுங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்ட மீனினங்கள் கீழ வருதுங்க. பிகாஸ் இதுங்கலாம் ரொம்ப ஒரு ரேர் ஆனதுனால பல கண்ட்ரீஸ்ல இப்போ இதுங்கள பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுங்கலாம் ஒரு ஓவோ விவிபரஸ் ஃபிஷஸ். அப்படின்னா தன்னோட முட்டைகள தன்னோட வயிற்றுக்குள்ளாரையே இன்குபேட் பண்ணி குட்டி போடக்கூடிய மீனினங்கள். 60 வருஷத்துக்கும் மேல இதுங்க உயிர் வாழுதுங்க. இதுங்கள லிவிங் ஃபாசில்ஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம், பல மில்லியன் வருஷமா தன்னோட பாடி ஃபார்ம்ல எந்த ஒரு எவால்வும் ஆகாம இருக்கிறதுனால தான். பட் ஜெனடிக்கலா எவால்வ் ஆகிட்டு இருக்குங்கன்னு சொல்லலாம். சீலகந்துங்கிற பேருக்கு கிரீக்ல ஹாலோ ஸ்பைன்ஸ்ன்னு அர்த்தம். இதுங்களோட ஃபின்ஸ்ல இருக்கிற ஹாலோ ஸ்பைன்ஸால தான் இதுங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேர் வந்தது.